ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நான் எல்லா விஷயம் சொல்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும், எப்பப்பெல்லாம் நான் போடுறணும். அண்ட் டெலகிராமில் என்னோடய டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி அண்ட் என்னோட இன்னொரு சேனல் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபிக்ஸிஸ் ஃபேமிலியில் நம்ம மீராக்கு பர்த்டே. ஸோ மீரா மினி 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 ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற ஃபிக்ஸி ஃபேமிலி சார்பாகவும் உனக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மெனி 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 ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரி எல்லாமே மீரா எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அண்ட் ஹீரோயினியோட நேமும் இதில் அவங்களோட நேம் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னோட பர்த்டே கிஃப்டாக இதை நான் கொடுக்குறேன். ஹோப் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவாடா? அவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபு, லைக்கு, கமெண்ட்டு அண்ட் வீடியோஸ்க்கு நீங்கள் ஹைப் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் லைக் போட்டதுக்கப்புறமா கீழே ஹைப் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸ்க்கு ஹைப் பண்ணி விடுங்கடா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டேயோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். டேயான் யாருன்னா இதில் அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். ஆனால் லைக் என்ன சொல்கிறது, அவர் ஒரு சீக்ரெட்டாக அவருக்குள்ளார இருக்கிற அந்த சைக்கோ வேறு யாருக்குமே தெரியாது. அண்ட் இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா லைக் டேயானுக்கு சின்ன வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ் இறந்துருந்துருப்பாங்க. லைக் ரொம்ப ஒரு யங் ஏஜ்னே வச்சுக்கலாம். அப்போவே அவங்க பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருந்துருப்பாங்க. அப்போதுலேருந்து டேயாங் தனியாக தான் வளர்ந்தார். அந்த ஒரு ரீசன்னாலேயே தான் அவர் சைக்கோவாக சேஞ்ச் ஆகிற அவரோட அந்த சோகம், அந்த டிப்ரெஷனை அவருக்கு எப்படி அதை கடந்து போகிறதுன்னு தெரியாமல் அவர் ஒரு சைக்கோவாக சேஞ்ச் ஆகி லைக் ஒரு சண்டை நடந்து லைக் அவருக்கு ஏன் இப்படி மாறினார் அப்படின்ற ரீசன் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். லைக் அவர் ஒரு 8 அந்த மாதிரி ஒரு டைமில் ஏரியாவில் ஒரு சண்டை, அவர் இருக்கிற ஏரியாவில் ஒரு சண்டை நடந்துருந்துருக்கும். அப்போது அவருக்கும் லைக் டேயாங்க்கும் அங்கே கேங்கில் இன்னொருத்தவங்களுக்கும் செம்மையாக சண்டை நடந்திருக்கும். அது டேயாங்க்கு செம்ம கோவம் வரும், செம்மையாக அங்கே அடிச்சிருந்துருப்பாரு. எல்லாரும் பிரிச்சும் விட்டுருந்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த கோபம் போகவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் அந்த பையனோட வீட்டுக்கே உள்ளார போய் அவனை கொலை பண்ணிடுறாரு. அவருக்கு என்ன, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா அவரோட பில்லாவை எடுத்து அவன் மூஞ்சிலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த பையனை துடிச்சு இறந்து போவான். அப்படி பண்ணும்போது அவருக்குள்ளார ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ் வருது. அந்த இதில் இருந்து தான் அவர் சைக்கோவாகவே சேஞ்ச் ஆனார். அவரோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஹாப்பினஸுக்காக அவர் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது வேறு யாருக்குமே தெரியாது. அவருக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்றதுனால அவரோட பாட்டி தாத்தா கூட தான் இருக்கார். கொஞ்சம் என்னதான் பாட்டி தாத்தாவாக இருந்தாலும் அவங்களும் வயசானவங்கள. ஸோ அதனால் டேயாங்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரியே அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்றதுனால அவரும் பார்ட் டைம் ஜாப் போகிறது, தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே தான் அவர் காலேஜு, ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு எல்லாமே முடிக்கிறாரு. அப்படி அவர் முடிக்கும் போதும்
அப்படி வந்து அந்த சின்ன வயசுல இருந்த அந்த அந்த சைக்கோத்தனம் அதுவும் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் ஹாப்பினஸ்க்காகவும் வந்து கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி கொல்லும்போது ஒருத்தவங்களும் அவ்வளோ துடிப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து அது கிடைக்குது. அது ஒரு போதை மாதிரி ஆகுது. ஸோ இதை வந்து அவர் ஒரு பேட்டர்னாக வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இதுதான் வந்து இன்ட்ரோ. இப்போ வந்து கரண்ட் சீனுக்குள்ளார போகலாம், ஓகேவா? அவர் வந்து லைக் வந்து இப்போ அவர் வந்து கொலையெல்லாம் பண்ணுறதுக்குன்னே வந்து தனியாக ஒரு வீடை வந்து அவர் ரெடி பண்ணியிருக்காரு. லைக் வந்து அவுட் சைடில், ஸோ மெயின் ரோட்லாம் இருக்குல்ல, ஸோ மெயின் ஹைவேஸு அதுக்குள்ளார எல்லாமே புல்வெளி அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ டேங் இருக்கிறதும் ஒரு குட்டி ஒரு கிராமம் மாதிரி தான். அந்த கிராமத்துக்கும் தாண்டி பாலடைஞ்ச பிளேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் தான் வந்து டயாங் இதெல்லாமே வந்து பண்ணுறாரு. இப்போ கரண்டில் லைக் வந்து ஒரு அவர் பொண்ணு பையன் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலுமே வந்து அவர் வந்து கொல்றதுக்கு தயங்கவே மாட்டார். இப்போது அதே மாதிரி தான் இப்போ அவங்கக்கிட்ட 2 விக்டம் வந்து மாட்டியிருக்காங்க. ஒரு ரூம்லேயும், அதாவது 2 ரூமில் 2 விக்டம் இருக்காங்க. ஒரு ரூமில் வந்து அவர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, மரத்தை கட் பண்ணுறதுக்குன்னு வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுலேயே குட்டியாக ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து அவர் கையில் வந்து எடுத்துக்கிட்டு அந்த பையன் பக்கத்தில் போகிறாரு. அந்த பையனுக்கு அள்ளு விட்டுருது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன், என்னை விட்டுருங்க, விட்டுருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பையன் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். டேங்க் அவன் அழுக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனா அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து அந்த போதை ஏறுது. ஆனால் அவர் வந்து நிறுத்தவே இல்லை. அவர் வந்து அந்த பையன்கிட்ட போகிறாரு. இதெல்லாம் நீ பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்துருக்கணும். உன்ன மாதிரி இருக்கிறவங்கள கொல்றதுல தப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை அப்படியே அவன் கைக்கிட்ட தான் அந்த விரல்கிட்ட கொண்டு போகிறாரு. அந்த விரல்கிட்ட கொண்டு போனதும் அந்த அந்த பிளேடு வந்து அந்த ஸ்பீடாக சுற்றும் இல்லையா, அது அப்படியே வந்து இதாகுது. அந்த பையன் பயங்கரமாக கத்துறான், ரத்தம் தெரிக்குது, டயாங்கோட பாடியிலலாம் விழுது. அந்த பையன் அப்படி கத்துறான். அந்த அந்த இடத்துலயே அது அந்த அளவுக்கு வந்து கேட்குது. இன்னொரு ரூம்ல இருக்கிற இன்னொரு பர்சனுக்கு அது அந்த அளவுக்கு பயங்கரமா கேட்குது. அவங்களுக்கு அவ்வளோ பயமாகுது. ஏன்னா அந்த அளவுக்கு லைக் வந்து கொலை நடுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த இன்னொரு பர்சனும் இன்னொரு ரூம்ல இருக்கிறவங்களுக்கு ஆகுது. டயாங்கா கத்து கத்து நல்லா கத்து, எனக்கு அப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விரலை வந்து அவர் கட் பண்ணிடுறாரு. அந்த பையனா துடிக்கிறான், அழுகுறான், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். ஆனால் டேங் வந்து சுத்தமாக விட்டவே இல்லை. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த பையன் வந்து அந்த வழியிலே வந்து மயங்கிட்டான். அவன் மயங்கினதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவன் எந்திரிச்சா அவன் கத்தக்கூடாது அப்படின்றதுக்காக, ஒருவேளை அவன் இல்லாத போது அவன் கத்தனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட வாய்க்குள்ளார துணியை வந்து மூடி வச்சிருந்திருப்பாரு. டயாங்கோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த படுத்துட்டு இருக்கிற அந்த பையனுக்கும் வந்து தெரியாது. ஏன்னா வந்து அவர் மாஸ்க் போட்டிருந்திருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரூம்ல வந்து ஒரு பொண்ணு இருப்பா. அங்கே தான் வந்து போறாரு. அந்த பொண்ணு வந்து டேங்கை பார்க்குறா. அவருக்கு அவ்வளோ வந்து கொலை நடுங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த அந்த சைக்கோத்தனமாக வந்து அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. தம்லைனில் வந்து அந்த மிடில் இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து டயாங் வந்து சிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு அது பயங்கரமாக இருக்கும். அந்த பொண்ணு பக்கத்தில் அவர் வந்து நடந்து போகிறாரு. அப்படியே அந்த 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 டெரரான அந்த ஸ்மைலை காட்டிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வந்து பயம், அழுகெல்லாம் வருது. கெஞ்சுது அந்த பொண்ணு, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க அண்ணா, என்னை விட்டுருங்க அண்ணா, அண்ணா வேண்டாண்ணா, இப்படி பண்ணாதீங்க அண்ணா, அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவ்வளோ கெஞ்சுது. அண்ணாவா? அண்ணாவாடி நான் உனக்கு? எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னோட வாயால் என்ன அண்ணான்னு சொல்லுவேன்?
அண்ணா அண்ணன்னு சொல்லி எத்தனை பேரை ஏமாத்திருப்ப. அதே மாதிரி என்ன ஏமாத்தலாம்னு நீ நினைக்கிறியா? நடக்கவே நடக்காதடி. உன்னோட இந்த உடம்ப கட்டி தானே வந்து அத்தனை பேர்த்த வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி மயக்குன அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே ஸ்மிர்க் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு அப்படியே அள்ளு விடுது. அண்ணா என்ன விட்டுருங்க, நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா என்ன விட்டுருங்க அண்ணா அப்படின்னு அகெயின் வந்து அந்த அண்ணன் தான் சொல்லுது. டேங்க்கு செம்ம காண்டாகுது. அவரு என்ன பண்றாரு, அந்த மாஸ்க் தானே போட்டிருந்திருப்பாரு, அந்த மாஸ்கோடைய தான் வந்து பாக்குறாரு. எவ்வளோ சொல்றேன், திரும்பவும் அண்ணான்னு சொல்றியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. லைக் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கட்டி போட்டு தானே வச்சுருப்பாங்க. லைக் கை கால், கை நல்லா பிரித்த மாதிரி, கால் நல்லா வந்து பிரித்த மாதிரி தான் வந்து அவர் வந்து கட்டி போட்டிருந்திருப்பாரு. ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை. அந்த பையனுக்கு அவர் பண்ணும்போதும் வந்து ஒட்டில் வந்து வந்து உடம்புல ட்ரெஸ் இருந்திருக்காது. அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கும். அவர் அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவரும் வந்து அவரோட அந்த என்ன சொல்கிறது, ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணை வந்து நல்லா அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. செம்மையாக வந்து யூஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை வழியில் கத்துது. ஆனால் டேங்க் அதெல்லாம் ஒரு மாதிரி ப்ளஷரான போதையாகுது. அதனால் வச்சு வச்சு செய்கிறாரு. அந்த பொண்ணு அவ்வளோ கெஞ்சிருக்கும், ஆனால் விட்டுருக்கவே மாட்டார். டேங்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த 2 ஃபிங்கர்ஸ் கட் பண்ணார் இல்லையா, அதை தான் அகெயின் எடுத்துகிட்டு வராரு. அந்த பொண்ணு பார்க்குது, பயமாகுது. ஆனால் கிர்ரு கிர்ருன்ட்டு அந்த சவுண்டு வருது இல்லையா, அது அவருக்கு அவ்வளோ பயமாகுது. டேங் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணோட தொடை இருக்கு இல்லையா, அந்த தொடைக்கிட்ட தான் வச்சு நல்லா வந்து இது பண்ணுறாரு. அந்த பொண்ணு அவ்வளோ துடின்னு துடிக்கிறா, கத்துறா. டேங்க் அந்த பொண்ணை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்படி கத்துது, ரத்தம் அப்படியே சொட்டுது. அப்படியே வந்து லைக் வந்து ஒரு பாதி அந்த தொடையில் ஒரு பாதியால் அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே விட்டுறாரு. ரத்தம் பயங்கரமாக கொட்டுது. அந்த பொண்ணுக்கு முடியலை, அவ்வளோ இதாக இருக்குது, கத்துது, அழுகுது. உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் விட்டுற மாட்டேன்டி, தினமும் வருவேன், உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுட்டு சாகடிப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாழையிலையும் வந்து இதை துணியை வச்சு மூடிட்டு பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டு அவர் வந்து எப்பவும் போல் எப்படி கிளம்பி போவாரோ அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. அவர் வந்து இப்போ நல்லா குளிச்சுட்டு நல்லா பிள்ளையாட்டம் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு அவங்க பாட்டியும் வந்து சமைச்சு வச்சுருந்துருப்பாங்க. டேங் வந்து பாட்டி, நான் தான் சொல்கிறேன், நான் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், உங்கள் 2 பேர்த்தும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிடுறேன், ஒரு வேலைக்காரங்களை வச்சுக்கலாம், நீ ஏன் பாட்டி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அவ்வளோ நல்ல பிள்ளையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க பாட்டியும், என் பேரனுக்காக நான் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது பாட்டி, உனக்கு வயசாகுது பாட்டி, உனக்குன்னு ஓய்வு வேண்டாமா, என்ன இவ்வளோ நாளைக்கு நீனே பண்ணிகிட்டே இருக்கலான்னு சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் நீ வேண்டாம், நம்ம வந்து வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ப்ரொஃபஸர் வேலைக்கு வந்து போயிருந்திருப்பாரு. அவர் வந்து அப்போ தான் வந்து லைக் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களே, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து அவர் வந்து போகிறாரு. அப்போ வந்து நார்மலாக எப்படி ஒரு ப்ரொஃபஸர் பிஹேவ் பண்ணுவாரோ அப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணுவார். அந்த சைக்கோத்தனம் கொஞ்சம் கூட வெளியில் வரவே இல்லை. அப்போ தான் வந்து அவர் வந்து அந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த கிளாஸில் ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூ ஆவாங்களே, அதே மாதிரி தான் வந்து நீங்களும் இன்ட்ரோ ஆகுறீங்க, விச் இஸ் மீன்ஸ் மீரா இன்ட்ரோ ஆகுறாங்க. டயாங்க்கு வந்து மீராவை பார்த்ததுமே ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு. அது என்னமோ தெரில, எத்தனையோ பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்துருக்காரு, அவங்க மேலெல்லாம் வராத ஒன்று உங்கள் மேலே வந்திருக்கு. அது வந்து அவர் உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு வந்து என்னடா இந்த ப்ரெஷர் நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு கொஞ்சம் மாதிரி ஒரு ஆக்வர்டாக இருக்குது. அவர் வந்து அப்படியே கொஞ்சம் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் அப்படியே வந்து அவர் கிளாஸ் எல்லாம் டீச் பண்ணுறாரு. பட் அப்பப்போ அவரோட ஐஸ் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு தான் போகுது. அண்ட் வந்து இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் வந்து போகுது. டேங் வந்து கிளாஸ்குள்ளே வந்தாலே அவரோட ஐஸ் வந்து உங்களை தான் வந்து தேடும். அப்படி தான் வந்து அவர் இருக்கார். என்ன தான் வந்து மார்னிங் அவர் இந்த மாதிரி இருந்தாலும் அவர் வந்து காலேஜ் முடிஞ்சு
போ லைக் வந்து அந்த அந்த சைக்கோத்தனம் எப்போ வெளில அது நைட்டு தான் வரும். ஸோ அந்த சைக்கோத்தனம் எப்போல்லாம் வெளியில் வருதோ அப்போல்லாம் அவரும் அந்த அந்த கேப்சர் பண்ண அந்த டார்கெட்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்கள போய் அந்த அந்த டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவர் பண்ணுவார். அதில் அவருக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அந்த அப்போ தான் அவருக்கு வந்து நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து இருப்பார். ஆல்ரெடி அவர் வந்து டார்ச்சர் பண்ண 2 பேரும் ஆல்ரெடி அவங்க வந்து செத்து இருந்திருப்பாங்க. தயாங் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா அந்த பிளேஸ்லயே வந்து என்ன இருக்குன்னா ஒரு கிணற மாதிரி ரெடி பண்ணி அது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆசிட் தான் வந்து ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. அது ஆசிட் தான் இருக்கும். ஸோ அந்த ஆசிட் கிணத்துக்குள்ளார அந்த 2 பாடியுமே வந்து போய் தூக்கி போட்டுடுறாரு. அது அப்படியே வந்து கரைஞ்சு எல்லாம் இதாகும்ல, எதுவுமே இல்லாமல் போகல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அது நடக்குது. அதுவும் அவர் அப்படியே பார்த்து ஹாப்பியாக பார்த்துட்டு அவர் வந்து எப்பவும் போல் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்படியே தான் வந்து அவரோட டேஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கும். லைக் வந்து 1 இயர் இப்படியே வந்து க்ராஸ் ஆகிறது. அண்ட் இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் இருக்கீங்க. டேங் வந்து என்ன முடிவு பண்ணியிருப்பாருன்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருப்பாரு. நீங்கள் செகண்ட் இயர்ன்றதால டேங் உங்களுக்கு வந்து உங்களோட உங்களோட கிளாஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் வந்து எப்படியாவது வந்து உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவீங்கள்ல அந்த பிளேஸுக்கு தான் வந்து அவர் வராரு. அவர் வரதும் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. சரி எப்போதுக்கும் பஸ்ஸுக்கு வராரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அதை வந்து கண்டுக்கல. அப்படியே வந்து நின்றுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து மீரா, சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்கள் சார். இங்கே இல்லை, லைக் வந்து ஒரு காஃபி ஷாப், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எங்கேயாவது போய் பேசலாமா? சார் அது ஒன்றும் பண்ண மாட்டேன். வா, நான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அதுக்காக தான் வந்து நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. கேட்குறாரு உங்ககிட்ட. நீங்களும் வந்து சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. 2 பேருமே சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. டயாங்கும் வந்து எதுவுமே பேசலை. நீங்களும் வந்து என்னது இது கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சார் நீங்கள் பேசணும்னு கூப்பிட்டீங்க ஆனால் எதுவுமே பேச மாட்டேன்றீங்களே சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் டயாங்கிட்ட கேட்குறீங்க. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வந்து இப்படி சைலண்ட்டாக இருக்கேன் மீரா. அது சரி நான் டைரெக்டாக சொல்லிடுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மீரா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை எப்போ நான் முதல்ல நான் பார்த்தனோ அப்போத்துலேருந்து வந்து உன்னை வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். உன் மனசு உன்னை பார்த்த அந்த செகண்டே வந்து நான் என் மனசை வந்து நான் இழந்துட்டேன். கொஞ்ச நாள் எனக்கு புரியலை ஏன் இப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. உங்களுக்கா என்னதான் வந்து டயாங் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ப்ரொஃபஸராக ஹேண்ட்ஸமான ப்ரொஃபஸராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் அந்தளவுக்கு டயாங்கை வந்து கண்டுக்க மாட்டீங்க. ஓகே, எல்லாரையும் போல் அவரும் ஒரு ப்ரொஃபஸர் அப்படி தான் வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து டயாங் வந்து உங்களை தான் பார்க்குறாரு. நீ உடனே சொல்லணுன்ட்டுலாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் உன்னோட ஸ்டடீஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பட் ஆனால் எனக்குன்னு யாருமே இல்லை. சின்ன வயசுலேயே வந்து என் அப்பா அம்மா இழந்துட்டாங்க. தாத்தா பாட்டி கூட தான் இருக்கேன். அவங்களும் எவ்வளோ நாளைக்கு என் கூட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ என் கூட இருந்தால் எனக்கு என் லைஃப்பில் நான் இழந்த அந்த பேரண்ட்ஸ் லவ், அந்த லவ் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தோணுது. அதை நீ கொடுப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. உங்களுக்கு இவ்வளோ வந்து ஜென்யூனாக லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீ உடனே சொல்லணுன்ட்டு கூட இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கூட சொல்லு. நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் என் லைஃப்பில் உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையுமே வந்து நான் யோசித்து கூட பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. சார் ஆக்சுவலி நான் எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
நான் என் ஃபேமிலி தான் எப்போவுமே எல்லாமே வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என் ஃபேமிலி ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து எனக்கும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உன் ஃபேமிலி ஓகே சொல்கிறது வேற, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி டயான் கேட்குறாரு. எனக்கு உங்கள பிடிக்கும் தான். நீங்க வந்து நல்ல ஹேண்ட்ஸமான ப்ரொஃபசர், நல்லா டீச் பண்ணுவீங்க. பட் அத தாண்டி நான் இதுவரைக்கும் எதுவும் யோசிச்சதில்ல. ஆனா உங்கள பிடிக்கும் தான். இல்லன்னு சொல்ல மாட்டேன். அது லவ்வா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அப்படின்ற மாரி வந்து நீங்க சொல்றீங்க. சரி நீ டைம் எடுத்துட்டு கூட சொல்லு. அதுக்கப்புறமா நான் வந்து உங்க வீட்ல பேசுறேன். என் தாத்தா பாட்டி கூட்டிட்டு வந்து நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இந்த காஃபி ஷாப்பில் வந்து இது போயிட்டுருக்கு. நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ அங்கே டிவியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி நிறைய பேர் காணாமல் போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்ட்டு தெரியல, அந்த மாதிரியான சீன் வருது. அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ டிவியில் வரும் இல்லையா, அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாமே யாருன்னா டயாங் வந்து கொலை பண்ண விக்டம்ஸ் தான். அதை வந்து மீறவும் பார்க்குறாங்க. சரி, யார் இவங்களெல்லாம் கொலை பண்ணியிருப்பாங்க? எதுக்காக படுறாங்க? பாவம் இல்லையா அவங்கெல்லாம்? அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. டேங்க் வந்து அது ஒரு மாதிரியான ஒரு சைக்கோத்தன் ட்ரிகர் ஆகுது. இது வரைக்கும் சாஃப்டாக பேசிகிட்டு இருந்தவர் அவர் வந்து அந்த டோன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. லைக் வந்து நீயே வந்து அப்படி யோசிக்கிற, அவங்க கொஞ்சம் சாக வேண்டியவங்களா கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்கிறாரு. உடனே நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, சும்மா வந்து யாரும் எதுக்கும் வந்து கொலை பண்ண மாட்டாங்கல்ல, எதுக்காவது காரணம் இருக்கும் இல்லையா, இவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு டேன் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கொலை பண்ணுறது வந்து சரியாகுமா? அவங்க குடும்பம்லாம் வருத்தப்பட மாட்டாங்களா? அவங்க குடும்பம்லாம் கஷ்டப்படும் இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ இந்த மாதிரி பார்க்குற, ஒரு வேளை இப்படி நீ யோசிச்சுப்பாரு. இப்போ இந்த டிவிலலாம் வராங்களா, இவங்களால எவ்வளோ குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்குன்னு யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளாக வந்து தெரியுது. நம்ம இந்த மாதிரி யோசிக்கலையே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம எதுவும் வந்து பார்த்து முடிவு பண்ணிடக்கூடிய முடியாது இல்லையா, நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறோம், அதை பேசுகிறோம். ஆனால் அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. டயாங்கும் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு அந்த மாதிரி கிளம்பி 2 பேருமே போயிடுறீங்க. பட் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டயாங்க்கும் இப்போ நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துருந்துப்பீங்க, அது ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து அவன் வந்து நமக்கு ப்ரப்போஸ் பண்ண ஒரு பையன் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு தோணுது. அப்பப்போ டயாங்க பார்க்குறீங்க. டயாங் வந்து நீங்கள் பார்க்குறது தெரிஞ்சதுன்னா அவர் அப்படியே விங்க் பண்ணுவார். லைக் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகும். அப்படியே அது வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக பார்த்த டயாங் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு க்ரஷ்ஷாக, ஒரு பிடிச்ச பையனாக வந்து டயாங் சேஞ்ச் ஆகுறாரு. அப்படி டேஸ் போக 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 உங்களுக்கும் வந்து டயாங் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது. டயாங்கும் வந்து அகெயின் ஒரு 1 வீக் கழித்து அகெயின் சேம் காஃபி ஷாப்பில் தான் வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. டயாங்கும் வந்து நீங்கள் வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அதுதான் உங்கள் மீட்டிங் ஸ்பாட்டு. அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. மீரா, நீ பதில் சொல்கிறேன்னு சொன்ன, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னமும் நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கியே, சீக்கிரம் சொல்லு, என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே நீங்கள் வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு டயாங் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவருக்கு அவ்வளோதான், செம்ம ஹாப்பியாக இருக்குது, கண்ணெல்லாம் அவ்வளோ கலங்குது. நீங்கள் பார்க்குறீங்க. என்னாச்சு, ஏன் அழறீங்க? இல்லை, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீரா, ஐ லவ் யூ மீரா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே டேங் வந்து மீராவை ஹக் பண்ணிக்கிறாங்க. மீராவும் பேக் ஹக் பண்ணுறாங்க. சரி, சீக்கிரமாக வீட்டில் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மீராவும் வந்து அவருக்கு ரொம்ப ஷையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. டேங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அதே ஹாப்பினஸோடு வந்து டேங் வந்து வீட்டுக்கு தான் போகிறாரு. அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்குறாங்க. என்ன இன்னைக்கு இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி டேங்கோட தாத்தா. ஆமாம் தாத்தா, ரொம்ப நாளாக நீங்கள் 2 பேரும் என்கிட்ட கேட்டதை நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. எதடா சொல்கிற?
ஐயோ! என் அழகு பாட்டி! "நீ தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோடா. நீயும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டல்ல. நமக்குன்னு சொந்தமாவும் வீடு இருக்குல்ல. இன்னும் என்னடா, இன்னும் எல்லாம் வசதியா மாறியாச்சுல்ல. கல்யாணம் பண்ணிக்கோடா" அப்படின்ட்டு நீ சொல்லுவல்ல பாட்டி. அதுக்கு தான் ஒரு பொண்ண தேடி கண்டுபிடிச்சுட்டேன். அந்த பொண்ணுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அவங்களுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. நிஜமாவாடா? ஆமாம் பாட்டி. நாம இப்போ போறோம். அவ வீட்ல பேசுறோம். கல்யாணத்த முடிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து டேன் சொல்றாரு. உங்களுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா நம்ம பேரனுக்கும் ஒருத்தி வந்துட்டா. நமக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்ல. அவ பார்த்துப்பா அப்படின்ற மாரி அவங்களும் வந்து அவங்களுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. அண்ட் வந்து அதே மாரி தான் வந்து டேங் வந்து அ ஒரு 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 ஃப்ரைடே அந்த மாரி டேல வந்து அவங்களோட தாத்தா, பாட்டிய வந்து கூட்டிட்டு தான் உங்களோட வீட்டுக்கு வராரு. நீங்க வந்து சடனா டேங் வந்திருப்பாரு. உங்களுக்கு தெரியாது டேங் இப்படி வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. லைக் வந்து அ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீங்க தான் வந்து ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ண உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஸ் ஸ் டேங் நீங்க? ஹேய் பேபி அப்படின்ற மாதிரி டேங் சொல்றாரு. உங்களுக்கு அப்படியே வந்து ஷை ஆகுது. என்ன நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க? அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல? இருக்காங்க. இவ தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாடா? இவ தான் நீ காதலிக்கிற பொண்ணா? அப்படின்ட்டு வந்து டேங் பாட்டி கேட்குறாங்க. ஆமா பாட்டி இவ தான். ஐயோ! என் பேத்தி எவ்வளோ லட்சணமா அழகா இருக்கா! ஐயோ! என் கண்ணே பற்றும் போல. அப்படின்ற மாரி உங்கள கொஞ்சுறாங்க. உங்களுக்கு அப்படியே ப்ளஷிங் ஆகுது. அப்படியே நீங்க உள்ளார ஓடுறீங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்காவும் தேங்கோட பாட்டி, தாத்தா எல்லாருமே வந்து மீரா வந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி இருந்திருப்பாங்க. இவங்க ஓடி வரத பார்த்துட்டு, லைக் அவங்க அப்பா, அம்மாலாம் இருப்பாங்கல்ல. "எதுக்குடி ஓடி வர?" அப்பா, அம்மா என்னோட ப்ரொஃபசர் வந்து வந்திருக்காரு. அவரா? அ வர சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு, அ அ அவங்களும் வந்து தேயாங்கு தேயாங்கோட தாத்தா, பாட்டிலாம் வந்து உள்ளார வராங்க. வாங்க வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அம்மாவும் போய் வந்தவங்களுக்கு வந்து அ குடுப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "சொல்லுங்க என்ன விஷயம்?" அ அப்படின்ற மாரிலாம் வந்து உங்க அப்பா தான் கேட்குறாங்க. அத வந்து நேரடியா சுத்தி வளைச்சு நான் பேச விரும்பல. நேரடியாவே நான் வந்து விஷயத்த சொல்லிர்றேன். என் பேரனுக்கு உங்க பேச்சிய ரொம்ப வந்து புடிச்சிருக்கு. அததான் வந்து உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லாரும் வந்து உங்கள தான் பார்க்குறாங்க. "நீ பார்த்த வேல தானா?" அப்படின்ற மாரி. "ஐயோ! இல்ல எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து பண்ணிட்டுருக்கீங்க. உடனே லைக் வந்து எங்களோட பாட்டி வந்து, இல்ல அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நாங்க வர்றதே அவளுக்கெல்லாம் தெரியாது. அ நாங்க வந்து என் பேரனுக்கு வந்து புடிச்சிருக்குன்னு சொன்னா, அதான் பேசி முடிச்சு உங்களுக்குன்னு சரி சம்மதம் அப்படின்னா, அடுத்து வந்து நிச்சயத்த பண்ணிரலாம் அப்படின்ற மாரி தான் வந்து வந்திருக்கோம். அப்படின்ற மாரி டேங் சொல்றாங்க. இந்த மாரி வந்து அப்பா, அம்மா யாரும் இல்ல. நாங்க 2 பேரு தான். உங்க பொண்ண ரொம்ப நல்லா வந்து பார்த்துப்பான். எந்த குறையும் இல்லாம பார்த்துப்பான். சொந்த வீடு இருக்கு. சொத்து இருக்கு. நல்லா வந்து உங்க பொண்ண வந்து பார்த்துப்பான் அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்றாங்க. ஆ யோசிச்சு சொல்றோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? லைக் லைக் வந்து மீராக்கு வந்து அம்மா இல்ல. அது வந்து சித்தி தான். ஸோ வந்து அ உடனே அவங்க வந்து முதல்ல இவள வெளியில தொரத்தணும். அப்பதான் வந்து என் பையனோட வாழ்க்கை செட்டில் ஆகும் அப்படின்ற மாரி அவங்க இது ஒரு நல்ல சான்ஸு அப்படின்ற மாரி இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? அவங்களே வந்து கேட்குறாங்க. இதுல என்ன தயக்கம்? அவங்க சொந்த வீடு இருக்கு, சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல வேலையில இருக்காரு மாப்பிள. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நீங்க சும்மா இரு. அட நீங்க சும்மா இருங்க. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்க. இந்த மாரி ஒரு நல்ல இடம் வரும்போது நாங்க ஏன் வந்து விடணும்? அப்படின்ற மாரி வந்து அவங்களே வந்து பேசி முடிச்சிடுறாங்க. எப்படியாவது இவள வந்து தொரத்துனா போதும் அப்படின்ற மாரி. அவங்களும் வந்து நாங்களே வந்து ஒரு நல்ல தேதியா சொல்றோம். நிச்சயதார்த்தத்த வந்து நம்ம அன்னைக்கு வச்சுக்கலாம். அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லிட்டு அப்படியே பேசி முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. டேங்கும் உங்கள பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. உங்களுக்கு அவ்ளோ பட்டர்ஃப்ளையா பறக்குது. அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கப்புறமா வந்து உங்க அப்பா தான் அவங்க சித்தி இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட, "ஏய் எதுக்குடி தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்க?
எது தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? உங்க பொண்ணு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. இன்னும் 1 வருஷத்துல காலேஜே முடிஞ்சிரும். ஆ அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்க தேடி கல்யாணம் பண்ணதுக்கு அவரே வந்து புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மாப்பிள்ளைக்கு என்னங்க குறைச்சல்? அவர் எவ்ளோ அழகா இருக்காரு. என்ன குறைச்சல் அவருக்கு? அவங்களுக்கு அப்பா, அம்மா இல்லன்னு வேற சொல்றாங்க. உங்க பொண்ண ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவாங்க. எப்படியெல்லாம் பேசி வந்து உங்க அப்பா மனச கரைக்க முடியுமோ, அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. வீடு வாசல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சொந்த வீடு இருக்குன்னு சொல்றாங்க. சொத்து இருக்குன்னுலாம் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் வந்து உங்க பொண்ணு தானே வந்து இதாக போறா அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிடி, விசாரிக்காம எப்படி? அட என்னங்க காலேஜ் ப்ரொஃபஸரு என்னங்க விசாரிக்கணும்? உங்க பொண்ணுக்கும் வந்து லைக் வந்து தெரியாமலா இருந்திருக்கும். அவளுக்கும் பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. இப்போ உங்க அப்பா தான் பார்க்குறாரு. சொல்றியா அவரை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும்ப்பா. அவரு அவர் வந்து என்கிட்டயே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு கேட்டாருப்பா. நான் தான் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் என் வீட்டில் வந்து கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு சரின்னா தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன்ப்பா. கேட்டீங்கல்ல? இந்த மாதிரி ஒரு தங்கமான பையன் யாருக்கு கிடைப்பான்? ஆ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் அவருக்கு உங்கள் சித்தியும் வந்து சொல்கிறாங்க. அவருக்கும் இது இருந்தாலும் என்னங்க இருந்தாலும் இதை விட நல்ல இடம் கிடைக்கவே கிடையாது. நிச்சயதார்த்தத்துக்கு லைக் வந்து நிச்சயத்துக்கு பதில் நம்ம நேராக கல்யாணத்துக்கே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்க சித்தியும் சொல்றாங்க. அவ படிச்சிட்டு இருக்க பொண்ணுடி. படிச்சிட்டு இருந்தா என்னங்க இப்போ? அவரும் ப்ரொஃபஸரா தானே இருக்காரு. 2 பேரும் ஒன்னாவே போவாங்க. 2 பேரும் ஒன்னாவே வருவாங்க. உங்க பொண்ணு படிக்கிற லட்சணத்துக்கு அவரு நல்லா வந்து படிக்க வைப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க பொண்ணு படிக்கிற லட்சணம் தான் உங்களுக்கே தெரியுமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து எப்படியாவது வந்து மாத்தி வந்து உங்களை இது பண்ணிடணும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசி ஒருங்க ஒரு வழியா ஒத்துக்கவும் வச்சிட்டாரு. ஏன்னா உங்க அப்பா வந்து ஒரு ரிச்சான பர்சன் தான். அவர் வந்து என்ன யோசிச்சிருப்பாருன்னா வீட்டோட மாப்பிள்ளையை தான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. வீட்டோட மாப்பிள்ளைய உட்கார வச்சிட்டா என் பையனுக்கு என்ன ஆகுறது, அதுக்கெல்லாம் விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க லைக் வந்து உங்க சித்தி யோசிச்சே இருந்திருப்பாங்க. அப்போதான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்ததுன்னு அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்படியே தான் வந்து உங்களுக்கு உங்க கூட லைக் வந்து டயாங்க்கும் உங்களுக்கும் வந்து மேரேஜும் ஆகுது. டயாங்க்கு செம்ம ஹாப்பி. லைக் வந்து என்னதான் இருந்தாலும் வந்து அவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்களும் இப்போ டயாங்க ஒரே காலேஜ் தானே. ஸோ அவர் வந்து போகிறதும் ஒரே டைம் தான் இருக்கும். வர டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவருக்கு வந்து போக போக என்ன ஆகுதுன்னா அந்த சைக்கோத்தனம் இருக்கும் இல்லையா, அந்த கொலை பண்ணுறது அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வந்து அவருக்கு அதை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாகுது. அதனாலேயே அவர் வந்து லைக் வந்து லேட்டாக தான் வீட்டுக்கு வராரு. உங்களுக்கா இவர் எங்க போறாரு, ஏன் இவ்வளோ லேட்டா வராருன்ட்டு ஒரு சந்தேகம் வருது. ஒரு நாள் வந்து நீங்க கேக்குறீங்க டயாங்கிட்ட, மாமா சொல்றி, நான் உனக்கு கேட்கலாம், கேளு. தினமும் எங்கே தான் மாமா போயிட்டு வர? நீயும் நானும் ஒரே காலேஜ் தான், காலையில் ஒட்டுக்கா தான் போகிறோம். ஆனால் சாயந்தரம் மட்டும் நீ வந்து இல்லை எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிற. லேட்டாக தான் மாமா வீட்டுக்கு வர. அப்படி என்ன வேலை தான் நீ வந்து பார்க்குற சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா லைக் வந்து இந்த மாதிரி வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட் டைமாகவும் ஒரு ஒரு பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நைட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ உங்ககிட்ட சொன்ன போய் தான் உங்க தாத்தா பாட்டிக்கிட்டயும் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. நீங்க அதை தான் இப்போ கேட்குறீங்க. அப்படி என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. லைக் நீங்க இப்படி கேட்டதுமே டேங்க்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரில, எப்படி அவருக்கு சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா வந்து அவங்க தாத்தா பாட்டின்னு ஏதோ வந்து சொல்லி சமாளிச்சிடலாம். பட் ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல. ஸோ உங்கள் வந்து என்ன வேலை, ஏன் இவ்வளோ நேரம், அப்படி எங்கே இந்த இடம் இருக்குது நான் பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் நீங்கள் வந்து கேட்பீங்க. கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு தோணுது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இப்போதைக்கு ஒரு இதை வந்து அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அது என்ன அப்படின்னா ஊருக்கு வெளியில ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டை சுத்தம் பண்ற வேலை தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதை சுத்தம் பண்ற வேலையே நீ பார்க்கணும். அந்த வீடை நான் தான் வாங்கியிருக்கேன். அது பெரிய அரண்மனையா இருக்குமா. அதை வந்து ஆளுகளை போட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகும். அதனால அந்த இடத்த வந்து நான் தான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடம்லாம் வந்து சுத்தம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து டேங் சொல்கிறாரு. அப்படியா? அப்போ அந்த இடத்த நான் பார்க்கணும், ஒரு நாள் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க.
அவரா, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு. அது முழுசா வந்து சரி பண்ணதுக்கு அப்புறமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன சரி பண்றது? எப்படியும் ஓரளவுக்கு அங்க இத பாரு, அங்கெல்லாம் வந்தா நீ எல்லாம் வந்து உன்னெல்லாம் அங்க இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு இடம் அது அப்படின்ற மாதிரி வந்து டயான் சொல்லுவாரு. அப்படி என்ன ஒரு மோசமான இடம்? அப்படி அந்த எவ்வளோ மோசமா இருக்கும். இதை பாரு, அதெல்லாம் பார்த்தா நீ பயந்துருவ அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லுவாரு. இல்லை இல்லை, நான் பார்த்தேக்கணும். இது வேலைக்காக இல்லை, நாளைக்கு கூப்பிட்டு போய் பயமுறுத்தினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நான் காலையில் கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பவும் போல் காலேஜ்க்கு கிளம்புற மாதிரி நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க. இப்போ காரில் தான் வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ போய் அவர் வந்து அந்த அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த பெரிய வீடு அப்படின்னு சொல்லல, அந்த பிளேஸில் தான் வந்து அவர் நிப்பாட்டுறாரு. இந்த வீடு இருக்கு பாத்தியா, இதுதான் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இது என்ன இவ்வளோ மோசமாக இருக்கு? அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், அதெல்லாம் உன்னால் பார்க்க முடியாது, நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா வெளியில ரொம்ப பாழடைஞ்சு போய் அந்த பயங்கரமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து அது இருக்கும். இதுக்காக தான் வந்து நான் சொன்னேன், வேண்டாம் உன்னாலலாம் அது பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. முதல்ல போங்க, இந்த பார்க்க சகிக்கலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த பிளேஸ் பார்க்கும்போது ஒரு பயமும் வருது. அதனால டேங்கோ வந்து அப்படியே அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு உங்களை. இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த இடம் தான் வந்து உனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் கேட்கல. பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும்னு சொன்ன, பார்த்தா இப்போ போதுமா? இல்லை உள்ளார கூப்பிட்டு போய் காட்டணுமா? இல்லை இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேண்டாம், நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. டேங் அப்படியே ஸ்மெர்க் பண்ணிட்டு அவர் அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போகிறாரு. பட் ஆனால் எவ்வளோ நாள் இந்த பொய் போகும் அப்படின்ட்டு அவருக்கே ஒரு டவுட் வருது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த இடத்துல இதை வந்து அண்டர் கிரவுண்டை நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆசிட் கெமிக்கல் அந்த கிணறு இருக்கு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை ஃபுல்லும் வந்து ஒரு லாரியை ஏற்றி இப்போ வந்து அவர் வந்து அந்த அந்த கில் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு ரெகுலராக போயிட்டு இருந்தது. இப்போ அது எப்பயாவது தான் அவர் அதை பண்ணுற மாதிரியாவது அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆசிட் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து சுத்தமாக வந்து ஒரு லாரியில் ஏற்றி வேற ஒரு பிளேஸுக்கு வந்து கொண்டு போயிடுறாரு. அண்ட் கொண்டு போயிட்டு இந்த கிணற வந்து என்ன பண்ணுறது, இதை வந்து சரி பண்ணியே ஆகணுமே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து லைக் க்ளீனிங் ஏஜென்சிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அதுக்கெல்லாமே வந்து அவர் கால் பண்ணிட்டு இந்த பிளேஸ் வந்து எனக்கு சுத்தமாக இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து அந்த தடயமெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கொலை பண்ணுற அந்த செயின் இது அதெல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து அவர் எடுத்துக்கிட்டு அந்த மேன்ஷனுக்குள்ளாரையே ஒரு ஹிட்டன் பிளேஸ் மாதிரி வந்து அவர் ரெடி பண்ணுறாரு. அந்த ஹிட்டன் பிளேஸை அவரை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு அதுக்குள்ளார அது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒளிச்சு வச்சு அதை ஹைட் பண்ணிடுவார். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து அந்த கிளீனிங் ஏஜென்சிலாம் வந்து அவர் வர சொல்லி ஃபுல்லாக வந்து அந்த சுத்தம் பண்ணுற வேலை போயிட்டுருக்கும். டெய்லியும் வந்து டேங் வந்து யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவர் வந்து அங்கே அந்த வேலை செய்வாங்களோ அப்போ அந்த இடத்துக்கு போயிடுவார். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் அந்த இடத்துக்கு போயிடுவார். நீங்களும் வந்து அந்த இடம் அவர் ஏன் அப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்து எவ்வளோ தான் சுத்தம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவருக்கே வந்து தாட், உங்களுக்கு அந்த தாட் வந்துக்கிட்டே ரொம்ப டீப்பான சிந்தனையில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான் டேங்கோட பாட்டு தான், என்ன அடி அந்த மாதிரி ஒரு யோசனையில் உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன அது இப்போ பாட்டி சொல்லு. இல்லை பாட்டி, நான் வந்து மாமா கிட்ட கேட்டேன் டெய்லியும் ஏன் லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து சொன்னார், அவருக்கு தேங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அவர் தான் வந்து சொல்கிறாரு உங்கள் பாட்டிக்கிட்ட. அப்படியா? ஆமாம், இது வரைக்கும் எங்ககிட்ட இது சொன்னதே இல்லையா? எதோ சொன்னதே இல்லையா? ஆமாம், சொன்னதே இல்லை. ஏன் இப்படி அவன் பண்ணுறான்? சரி வா, அந்த வீடு எங்கே இருக்குது நீ காட்டு, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. அந்த பிளேஸுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கெல்லாம் ஒர்க்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே டேங்கும் வந்து இந்த மாதிரி அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவன் இங்கே தான் இருக்கானா? லைக் வந்து டேங்கோட பாட்டியும் கூப்பிடுறாங்க, டே கண்ணா அப்படின்ட்டு. என்னடா இது பாட்டி வயசு கேட்குதுன்னு அவர் திரும்பி பார்த்தா அவங்க 3 பேர் அங்கே நின்றுருக்காங்க. வேகமாக அவங்க வந்து 3 பேரும், நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதை நான் கேட்கணும். இப்போ எதுக்குடா இந்த வீடு அப்படின்ற மாதிரி அவங்களோட தாத்தா வந்து கேட்குறாரு.
ஏன் இந்த வீட்டுக்கு என்ன, இந்த வீடு மறந்துருச்சா, இதுவும் நம்ம வீடு தானே அப்படின்ற மாதிரி டேன் சொல்கிறாரு. லைக் வந்து அந்த வீடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீடு வந்து டயாங்கோட அப்பா இருக்கார்ல, ஸோ அப்பா அம்மாவோட அவங்க வந்து அந்த வீடை வந்து குடும்பத்தோட அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை வந்து கட்டி வச்சிருந்திருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். ஸோ இறந்துருப்பாங்கன்னு சொன்னால அங்கே தான் வந்து அவங்க இறந்துருப்பாங்க. அந்த வீடு தான் இப்போ வந்து ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் மறந்துட்டீங்களா, அதுதான் இப்போ வந்து நான் சரி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்கிறாரு. நம்ம இதை சரி பண்ணிட்டு நம்ம இங்கே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு டயாங்கு. அப்போ அந்த வீடு, எத்தனை வீடு தான்டா நீ வாங்கலான்ட்டு இருக்க பாட்டி, நாம் சின்ன வயசில் நான் இருந்த வீடு பாட்டி, இதை எப்படி நான் விட முடியும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீடு அதை வாடகைக்கு விட்டுறலாம், வாடகை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. அப்படியே வந்து அந்த வீடெல்லாம் வந்து சரி வாங்க உள்ளார போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் உள்ளார போகிறாரு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு. அவருக்கு இருந்தாலும் எங்கே ஏதாவது தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அப்படியே வந்து வீட்டெல்லாமே வந்து சுற்றி பார்க்குறாங்க. எல்லாம் வந்து எல்லா ரூம்லேயும் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாம் திரும்ப வந்துடுறாங்க. அப்படியே தான் வந்து லைக் வந்து ஃபியூ மந்த்ஸும் போகுது. அந்த வேலை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு புது வீடு மாதிரி அந்த பிளேஸே வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ டயாங் வந்து அந்த கிணறு இருக்கும் இல்லையா, அந்த கிணறையும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அந்த கிணத்துல வந்து தண்ணி வர மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருந்திருப்பாரு. இப்போவும் அதே மாதிரி தான் லைக் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி வந்து செட்டிங்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு, தண்ணி வர மாதிரி. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரியான செட்டிங்ஸும் வந்து அவர் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ வந்து புது வீடுக்கும் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அங்கே தாத்தா பாட்டிக்கு அவ்வளோ வசதியாக ரூமு, இவங்களுக்கு வசதியாக ரூமு, அப்புறம் வேலைக்கு ஆட்கள் அந்த மாதிரி எல்லாமே வந்து டயாங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த வீடும் பெரிய வீடு தான், அதுவும் வந்து வாடகைக்கு விட்டுட்டாங்க. அதில் வர வாடகை வந்து பாதி தாத்தா பாட்டிக்கு, மீதி வந்து அந்த வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளமாகவும் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஹாப்பியாக போயிட்டுருக்கு அந்த வீடெல்லாம். வந்து ஏன் வந்து டயாங் அதை ரினோவேட் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணார் அப்படின்னா வந்து அவரால் அந்த கொலைகள் வந்து இனிமேல் அவரால் பண்ண முடியாது. பண்ணால் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்கன்ற ஒரு பயம் டயாங்க்கு. அதனால் அவர் வந்து கொலை தான் இனிமேல் பண்ண முடியாது, ஆனால் இனி இந்த வீடுகளை இருந்தால் அந்த ஞாபகங்கள்லாம் வரும்ல எனக்கு, அதுவே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணிட்டு அப்புறமா தான் அந்த வீடை வந்து ரெனோவேட்டை பண்ணியிருந்திருப்பாரு. அப்பப்போ வந்து எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா ஒரு மிட் டைமில் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து அந்த ஹிட்டன் ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதை அப்படியே டச் பண்ணி பார்ப்பாரு. அதெல்லாம் டச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள்லாம் வரும். அதெல்லாம் அப்படியே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அந்த ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அவருக்கு. ஸோ அப்படியே வந்து தான் அதுக்கப்புறமா வந்து அதெல்லாமே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அவர் வந்து அங்கேருந்து வெளியில் வந்து எப்பவும் போல் உங்கள் பக்கத்தில் வந்து தூங்கிடுவார். இதுதான் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் சஜஸ்ட் பண்ண மீராக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸீஸ். பை பாய், நான் உங்கள் ஃபிக்ஸி குயின்.